வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு சற்று முன் அறிவித்த மோடி. 2026 சட்டசபை தேர்தல் சூடு பிடிச்சிருக்கும் நிலையில் அதற்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பாஜகவில் மீண்டும் அதிகார போட்டி அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது. தலைமையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையின் ஆதரவர்களும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியானது அவரது ஆதரவாளர்களை குஷிப்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களில் ஒருவராக அண்ணாமலை கருதப்படுகிறார். அவர் மாநில தலைவராக இருந்த காலத்தில் கட்சியின் செயல்பாடுகள் அடிக்கடி செய்தியில் இடம்பெற்றது. பல்வேறு அரசியல் விவாதங்களிலும் அவர் முன்வந்து பேசினார். இதனால் தமிழக அரசியலில் அவர் பெயர் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. ஆனால் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அவரது அரசியல் பயணம் என்னவாகும் என்ற கேள்வி எழத் தொடங்கியது. அவருக்கு தேசிய அளவில் உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்தே நிலவியது. குறிப்பாக தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்த பாஜக முகமாக செயல்படும் வகையில் அவருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் என்றே அவரது ஆதரவாளர்கள் கருதினாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடாததும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்வியை எழுப்பியது. அவர் போட்டியிடாததற்கு தனது குடும்ப சூழ்நிலையே காரணம் என அவரது தரப்பில் கூறப்பட்டாலும் அரசியல் ரீதியாக சில கருத்து வேறுபாடுகளும் இருந்ததாகவும் சிலர் கூறினாங்க. குறிப்பாக அவர் விரும்பிய தொகுதியில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதன் காரணமாக தேர்தல் பரப்புரையில் அவர் முழுமையாக செயல்படவில்லை என்ற விமர்சனமும் எழுந்தது. இறுதிக்கட்ட பரப்புரைகளில் மட்டுமே அவர் தோன்றியதும் இந்த பேச்சு மேலும் அதிகரித்தது. இதற்கிடையே அவர் பாஜக தேசிய தலைமையுடன் ரகசிய சந்திப்பு நடத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சந்திப்பின் போது அவருக்கு எதிர்காலத்தில் அவருக்கு முக்கிய வாய்ப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை அளிக்கப்பட்டதா தற்போது தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு அவர் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் விரைவில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு அண்ணாமலைக்கு எம்பி பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக ஆந்திர மாநில சட்டமன்றத்தின் மூலம் மாநிலங்களவைக்கு அனுப்பும் வாய்ப்பு குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் போதுமான எம்எல்ஏக்கள் பலம் இருப்பதால் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் சிக்கல் இருக்காது என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்படும் வாய்ப்பும் இருக்குது. அந்த வகையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் இடங்களில் ஒன்றை பாஜகவுக்கு வழங்கும் சூழல் உருவாகி வரும் தெரிய வந்திருக்கு. அதனால் அவரை தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்க செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பேசப்பட்டு வருது.